சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் 1 2 3 4 அத்தனையும் நடக்கும் இங்க போனா. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ரபபபபபம். ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா. ரெஸ்டாரண்ட் ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சில்லி ஹனி பொட்டேட்டோ. ரெசிபியை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: மைதா 100 கிராம், கார்ன்ஃப்ளவர் 100 கிராம், சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டீஸ்பூன், உருளைக்கிழங்கு 250 கிராம், பூண்டு பொடியாக நறுக்கியது 2 டீஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்கியது 2 டீஸ்பூன், வெள்ளை எள் 1 டீஸ்பூன், தேன் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், சில்லி சாஸ் 2 டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நறுக்கிய ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு. ஸோ இப்போ இந்த சில்லி ஹனி பொட்டேட்டோவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக ஒரு அடிக்டிவான ரெசிபின்னு தான் சொல்லணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம எடுத்திருக்க உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பெரிய உருளைக்கிழங்காக எடுத்துகிட்டு நம்ம தோல் எடுத்துகிட்டு நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கட் பண்ணி இதை வந்து நம்ம ஐஸ் வாட்டரில் போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்டார்டர்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோடைய ஃபர்ஸ்ட் ட்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐஸ் வாட்டரில் கட் பண்ணி போடுறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பீல் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நம்ம ஐஸ் வாட்டரில் சேர்த்துடலாம். நல்லா ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு இது வந்து சில் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஐஸ் தண்ணி பக்கத்தில் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தான் இந்த ரெசிபி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இது ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சைனீஸ் ரெசிபியான சில்லி ஹனி பொட்டேட்டோ தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக நம்ம வந்து இந்த மாதிரி நீட்டாக வந்து நம்மளுடைய பொட்டேட்டோஸ் அரிஞ்சு வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சிங் பார்ட். இதுக்கு வந்து 2 பவுல் எடுத்துக்கணும். 2 பவுல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட் மிக்சர் பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து ட்ரை மிக்சர் பண்ண போகிறோம். ஸோ 2க்கும் 2 பவுல் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பவுல் எடுத்திருக்கோம். இந்த 2 பவுலையும் வந்து சேம் நம்ம வந்து மிக்சர் தான் பண்ண போகிறோம். ஆனால் ஒன்று வந்து தண்ணி விட்டு கரைக்க போகிறோம், இன்னொன்று வந்து ட்ரையாக வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட மைதா இருக்குது. 5 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இல்லை மைதா சேர்த்துருக்கோம். அதே 5 டீஸ்பூனை இந்த இன்னொரு பவுல்லையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே 5 டீஸ்பூனை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் 5 டீஸ்பூன் அதுலேயும் 5 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம்.
ஈக்குவல் அமௌண்ட் வந்து ரெண்டுத்துமே மைதாவும் நமக்கு வந்து கார்ன்ஃப்ளவரும் ஒரே அளவு இருக்கணும். 5. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 5 டீஸ்பூன் வந்து மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ரெண்டு பவுலில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இப்போ ரெண்டுத்துலையுமே உப்பு ஆட் பண்ணிடலாம். ரெண்டுத்துக்கும் உப்பு ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில் வாட்டரில் போடுறது ஃபஸ்ட்டு ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவில் எண்ணெய் ஆட் பண்ணுறது தான் வந்து ட்ரிக்கு நமக்கு. ஸோ நமக்கு வந்து இந்த கிறிஸ்பியாக வர்றதுக்கு இதெல்லாம் தான் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் பண்ணக்கூடிய நமக்கு டிப்ஸ் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெட்டுக்கான ஒரு மிக்சரும் ட்ரைக்கான ஒரு மிக்சரும் இருக்குது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெட்டுக்கு ஒரு மிக்சரும் ட்ரைக்கு ஒரு மிக்சரும் வச்சுருக்கோம். இதிலிருந்து கொஞ்சோண்டு மாவு மட்டும் இது மாதிரி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மாவு மட்டும் எடுத்து இன்னொரு சின்ன பவுலில் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபைனலாக வந்து நம்ம டாஸ் பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து எதை வந்து நம்ம வெட் பண்ண போகிறோமோ அதில் இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கட்டிலாம் இல்லாமல் நல்லா வந்து ஒரு தோசை மாவு பதத்துக்கு எப்படி வந்து நம்ம பஜ்ஜி மாவுலாம் ரெடி பண்ணுவோமோ அந்த பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்குல ஒட்டாமல் போயிடும். ஸோ கட்டியெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சர். நம்ம வந்து எண்ணெய் போட்டிருக்கோங்கிறதுனால நமக்கு வந்து இதில் கட்டி விழாது. உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லா பொட்டேட்டோஸ்லேயும் ஒட்டிடும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்சரை நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சாச்சு. அடுத்து வெட் மிக்சர் ட்ரை மிக்சர் ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. இதில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த ரெசிபிக்கு நம்மளுடைய தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பொரிக்கும் போது இது வந்து நல்லா ஸ்மோக்கிங் ஹாட்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாக ஆக ஆரம்பிச்சிட்டதுனால நான் வந்து கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா ஐஸ் வாட்டர்லேயே தான் இருக்குது நம்மளுடைய பொட்டேட்டோஸ். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை மிக்சரில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கணும். இதை அடுத்து அப்படியே நம்ம வந்து வெட்டில் போடுறோம். உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த மாதிரி திக்காகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால எப்பயுமே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த பொட்டேட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப வந்து கலர் மாறக்கூடாது. நமக்கு கொஞ்சம் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும் போதே நீங்கள் எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா வெள்ளையாக இருக்கும் போதே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப வந்து கோல்டன் ஃப்ரை அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. நம்ம ஏற்கனவே பொரிச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்து வந்து நம்ம போட போகிறோம். ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சிம் ஃபயரில் வச்சு போட போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னபடி வந்து நல்லா ஸ்மோக்கிங் ஹாட்டில் இருக்கணும். இப்போ வந்து நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு சிம் ஃபயரில் இருக்கணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ரெசிபியை நல்லா கிறிஸ்பியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டார்டர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி ஸ்நாக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் பொரிச்சு வச்சுட்டு எப்போ வந்து நீங்கள் சாஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு சாஸ் பண்ண போகிறோம்.
ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செகண்ட் டைமாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து உங்களுடைய நல்ல வந்து ஒரு ஸ்லோ ஃபயரில் ஒரு சிம்மில் வந்து நீங்கள் எண்ணெயை காய வச்சு இது ஒரு 5 நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சாஸில் கோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிறிஸ்ப்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 hour ஆனாலும் நல்லா மெயின்டைன் ஆகும். ஏன்னா இந்த ரெசிபியோடைய முக்கியமான விஷயமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கிற பொட்டேட்டோஸ் தான். ஆனால் அதே சமயம் வந்து அது வந்து சாஸியில் இருக்கும். அந்த சாஸில் இருந்தாலும் இது வந்து கிறிஸ்பியாக இருக்கிறது தான் இதோடைய நேச்சர் ஆஃப் த ரெசிபியே. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நல்லா ஹாட்டில் பண்ணோம். இப்போ வந்து நல்லா சிம்மில் பண்ணுறோம். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா டபுள் ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் அந்த கிறிஸ்ப் வந்து 1 மணி நேரம் நீங்கள் வந்து இந்த 1 மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிறிஸ்பாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் ஃப்ரையிங்கில் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் டைம் நம்ம வந்து நம்மளுடைய நல்ல ஒரு ஹாட்டான ஆயிலில் போட்டிருக்கோம். ஆனால் சிம் ஃபயரில் வச்சு தான் நம்ம வந்து பொரிச்சிட்ருக்கோம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம டாஸ் பண்ணுறதுக்கான பேனை வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சாஸ் பண்ணுறதுக்கான பேன் வச்சுருக்கோம். இந்த பேனில் கொஞ்சம் போல் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி, நல்லா இந்த மாதிரி வந்து நீட்டாக நறுக்கின இஞ்சி, இது கூடவே கொஞ்சம் பூண்டு. பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்ணெயில் இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுடைய சவுத் இந்தியன் ரெசிபி அளவுக்கு நமக்கு ரொம்ப கலர் மாறணும், பச்சை வாசனை போகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மிக்சரில் நம்ம ஏற்கனவே நம்ம வெட் மிக்சர் ட்ரை மிக்சர்லேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம். இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாயில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதில் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 டீஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் திக் சாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 ஸ்பூன் போதும். கொஞ்சம் லைட் சாஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சோயா சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ண போகிறோம். எல்லா சாஸஸையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இதில் கொஞ்சமாக இப்போ எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாஸில் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஹனியை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஹனி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்க சவுண்டு கேட்கும். ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உருளைக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த எல்லா உருளைக்கிழங்குலையும் நம்மளுடைய சாஸ் நல்லா வந்து கோட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா டாஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை ஆட் பண்ண போகிறோம். இதில் ஃபைனலாக கொஞ்சோண்டு எள்ளு,
ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்குறோம். இந்த சாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பே சேர்க்கலை. ஏன்னா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்க எல்லா சாஸ்லேயுமே வந்து ஆல்ரெடி உப்பு வந்து ஆடடாக இருக்கும். அதனால் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஹனி சில்லி பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். போகிற ட்ராவலிங்லேயே நான் வந்து மேக்கப் போட்டுகிட்டே போகணும். ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்காது. போன அடுத்த செகண்டே ரெடி, ஃபர்ஸ்ட் ஷாட் உங்களுக்கு தான் அப்படின்றவாங்க.